பாப்பாவினுடைய இடத்துல சண்டை போட்டு நான் முடுக்குக்கு இடம் தர மாட்டேன், நான் சந்துக்கு இடம் தர மாட்டேன், உங்க வீட்டுல செப்டிக் டேங்க் கட்டுவதற்கு இங்கதான் இடம் கிடைச்சதா, உங்க தலையில கொண்டு போய் கட்டுங்கன்னா சொல்றாங்க. உங்க தலையில கொண்டு போய் செப்டிக் டேங்க் கட்டுங்க என்றெல்லாம் பேசுகிற அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, உங்களில் ஒருவனாக உங்கள் ஊருக்கு அப்பாற்பட்டவனாக என்று பேசுகிறேன். நமக்கு வேண்டாம். நம்மிடத்தில் கொஞ்சம் கடுமை உருவாகி வருகிறது. இந்த சொல்றாங்களா, சண்டை அண்டை வீட்டுக்காரர்கள் சண்டை வீட்டுக்காரர்களாக மாறிவிட்டார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சொன்னார்கள் என்றால், நீங்க சால்னா காய்ச்சிற சமயம் கொஞ்சம் தண்ணியை கூட சேர்த்து, கட்டிய சால்னா வைக்காதீங்க, தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கறி சால்னா வைக்கிறோம். அந்த காலத்துக்கு இப்போ நமக்கு அல்லாஹ் எல்லாம் தந்திரிக்கலாம், சாப்பிட முடியல, அப்படியே ஆகிட்டோம்ல. கறியா வாங்கலாம், அல்சா சாப்பிட முடியாது, டாக்டர் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். மீனா வாங்கலாம், சாப்பிட முடியாது என்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைய நினைச்சு பாருங்களேன், டெய்லி கறியெல்லாம் இப்படி வாங்கிட்டே இருந்தோம் இல்லையே. இப்ப கறி பொதுவா சமைக்கிற பொழுது அதுக்கு ஒரு வாசனை வரும், நல்ல வாசனை. அது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாசனை பிடிக்கும். சில சமயம் அந்த வீட்டில் அன்றைக்கு காய்கறியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது, அந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கும். சில சமயம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அனாதைகளாக இருப்பார்கள், அந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கும், அம்மா கறிச்சால்னா தான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடியவர்களாக கல்யாணத்தை தான் என்று கேட்பவர்களாக இருக்கலாம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தருகிறார்கள்? உங்க வீட்டில் ஆணம் காய்ச்சினா கொஞ்சம் கூடுதலாக தண்ணியை கலந்து பக்கத்து வீட்டுக்கு ஒரு கோப்பையில அந்த சால்னாவை கொடுத்து அனுப்புங்கள். அந்த பிள்ளைகள் அந்த மனத்தை கேட்டு ஏங்குபவர்களாக இருக்கலாம். சில சமயம் அந்த தாய்க்கு பதில் சொல்ல முடியாமல் கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கலாம். ஒரு வரலாற்று செய்தி எங்கேயோ படித்த ஒரு நினைவோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு பிரிச்சான்ல, நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தார். நமக்கு அந்த வரலாறுலாம் நல்லா தெரியும். அதுக்கு பல காரணங்கள் சொல்வார்கள். ஒரு காரணம், ஒரு தடவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொரித்த கறி வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட. வேணும்னு செய்ததல்ல, பொரித்த கறி வெச்சு ரொட்டியோடையோ மற்ற உணவுகளோடையோ பொரித்த கறி சாப்பிடுகிறார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு எத்தீமான பிள்ளைகளுக்கு அது வேணும்னு செய்ததல்ல, ஒரு கவனக்குறை, கொடுக்கல்ல. நபிமார்களிடமிருந்து இது வரக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரித்ததற்கான பல காரணங்களில் ஒரு காரணம் என்று சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். ஒரு கனி, ஒரு பழம் வாங்கிட்டு வாரியா, வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு வாரியா, ஒரு பண்டம் வாங்கிட்டு வாரியா, புது பண்டம் வாங்கிட்டு வருகிற பொழுது பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து வாங்கி விட்டு வாருங்கள். இல்லை நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளை அந்த பண்டத்தை அந்த பழங்களை கொடுத்து அடுத்த பக்கத்து வீட்டு பிள்ளைகள் இயங்குகிற அளவுக்கு அவர்களுக்கு முன்னால் சாப்பிட வைக்காதீர்கள், வீட்டுக்குள்ளால் சாப்பிட வை. இது பரவாயில்லை, விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வரோம், நம்ம பேத்திக்கு நம்ம பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரோம், ஒரு அற்புதமான பொம்மை, நல்ல பொம்மை. இப்போ தான் பல சீசனைலாம் வருது இல்லை, குர்ஆனெல்லாம் ஓதல செய்து அலிஃபாலாம் சொல்லி பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வருகிற பொழுது நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் அதே போன்று ஒரு சிறு குழந்தை இருந்தால் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு வாருங்கள். வாங்க முடியலையா, இந்த விளையாட்டு பொருளை அந்த பிள்ளைக்கு முன்னால் வைத்து உங்கள் பிள்ளைகளை விளையாட விடாதீர்கள் என்று சொன்ன கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பிரியமுள்ளவர்களாக, அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவர்களை பற்றி யாராவது உதாசீனம் செய்து பேசினால் அவர்களின் மீது கடும் கண்டனம் தெரிவிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்திலேயே நம்ம விட்டுக் கொடுக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சண்டைக்காரனாக, ஒரு விரோதியாக, ஒரு கடும் குரோதம் உள்ளவனாக, ஏன் கொஞ்சம் கடுமையா சொல்லணும்னா
காபிருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட கொடுக்காத நிலை ஏற்பட்டது மட்டுமல்லாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சில சமயங்களில் கோபத்தின் உச்சகட்டத்திற்கு போய் செய்வினை சிகிர் செய்யக்கூடியவர்களாக கூட நமது ஊர் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது என்றால் அருமையானவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். என் கண்மணி நாயகம் எப்படி சொன்னார்கள்? மன் ஆதானி மன் ஆதல் ஜவாரிக, யாராவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுத்தால் ஒரு பொது சொல்லைத்தான் சொன்னார்கள், ஒரு சாதாரண வார்த்தையை சொன்னார்கள். மனத்தால் கூட உன் வீட்டில் வைக்கிற சால்னா, உன் வீட்டில் வைக்கிற ஆணத்தினுடைய மானம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு வேதனை கொடுக்க வேண்டாம் என்று அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்கள், பண்டத்தை கொடுங்கள், விளையாட்டு பொருளை கொடுங்கள், வீட்டு இடங்களை கொடுங்கள், எல்லாவற்றையும் கொடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் திரும்ப திரும்ப சொல்ல வந்தார்கள். சொல்லக்கூடிய அளவுக்கு போய் கடைசியில வராசத்து கூட அவங்களுக்கு வந்துடுவோம் என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம் என்றால் அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மள சில ஆட்கள் எதை எடுத்தாலும் அல்சா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாழ விடுறாமில்ல, அல்சா என்னப்பா வாழ விட மாட்டேங்கிறான், நான் ஒரு சட்டை போட விடாமில்ல, அவன் கண்ணு, இது நம்ம கண்ணு, வேற ஒன்று. முதல்ல ஓதி பார்க்கிறது அவனுக்கு இல்லை, நமக்கு. அருமையானவர்களே, நம்முடைய எண்ணம் சரியில்லை. நாம் ஒரு சட்டையை போட்டுட்டோம் அல்லது நாம் ஒரு புதிய உடையை உடுத்திட்டோம், நமக்கு அல்லாஹ் தந்த நியாமத்தை ஒரு வாட்சி புதுசாக போட்டுட்டோம், ஒரு புதிய செல்போனை வச்சுட்டோம். நம்ம போகிற நேரத்தில் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க இயற்கையாக பார்த்துட்டாங்க, போகிற இடத்துல கை தவறி இது கீழே விழுந்துட்டு, போகிற இடத்துல இது கை தடவி கீழே விழுது சாதாரணம் தானே. எத்தனை தடவை விழுது? விழாமல் இருந்தால் இந்த கண்ணாடி எல்லாம் மேலே விட்டுறவனுக்கு வியாபாரம் நடக்குமா? விழுந்தால் தானே அவனுக்கு வியாபாரம். எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு இணைப்பு தானே. கீழே விழுந்துட்டு நாம உடனே சொல்றோம், என்ன ஆன்சா தெரியுமா, இந்த செல்போனை வச்சு ஒன்று ஓதி பார்ப்பீங்களா? எதுக்கு செல்போனை வச்சு ஓதி பார்த்தா? ஆன்சா நான் கையில் தூக்கிட்டு வந்தோன்னா வார வழியில் ஒரு அபூஜஹில் பார்த்துட்டான் ஆன்சா, அவன் பார்த்த பார்வை சரியில்லை ஆன்சா, அதனால இந்த செல்போனை எண்ணெய் வச்சு ஒன்றா ஓதி பாருங்க. இல்லை ஓதி பார்க்க இன்னைக்கு 2 பேர் போதாது, இந்த பக்கத்து வீட்டுக்காரனையும் சேர்த்து இழுத்துட்டு வாங்கன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அருமையானவர்களே, இன்ன பாதல் லன்னி இஸ்மன், அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய வார்த்தை. சில எண்ணங்கள் மோசமானவைகள், சில எண்ணங்கள் மோசமானவை. ஒரு முஸ்லிமினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இது? நம்ம இப்படியே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்? பார்க்க வைப்பான். புதிய செல்போனை கையில் தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க வைப்பான் ரப்பல் ஆலமீன். பார்த்ததை பிறகு என்ன நினைப்போம்? அல்லாவே பார்த்துட்டாங்க, கீழே விழுந்துருமே நினைச்சா விழுந்ததோட நிற்குமா? கண்ணாடி எல்லாம் சேர்ந்து கலசுற டிஸ்பிளேயும் சேர்ந்து போயிடும். ஆல்முசா கண் இருக்குது என்றெல்லாம் நாம் வரக்கூடிய வருத்து நமக்கு சரியல்ல. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஜாரஹு அய்யக்ரிஸ ஹஷபதன் ஃபீ ஜிதாரிஹி. பழைய காலத்திலலாம் நம்ம வீடு ஓட்டு வீடு தானே கட்டிட்டு இருந்தோம், ஓலை வீடு. முதல்ல ஓலை வீடு, அது சந்தோஷம். அந்த ஓட்டு வீட்டில் உள்ள சந்தோஷம் இப்போ இல்லையே. அந்த ஓட்டு வீடு ஓலை வீட்டில் தான் ஒரு குடும்பத்தில் 10 பிள்ளைகள் பிறந்தது, 5 குடும்பம் ஒன்றா உள்ள இருந்தது, வாழ்ந்தோம். இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, பிள்ளைகள் இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காமல் கஷ்டப்படுகிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வேதனைகளை நீக்கி தருவானாக. கண்மணி நாயகம் என்ன சொன்னாங்க? நம்ம ஒரு வீட்டினுடைய சுவர் இப்படி இருக்கு, நம்ம வீட்டு சுவர் நல்ல சுவர், பழைய காலத்து அமைப்பு. இப்போ இதுக்கு நம்ம வேற முறையில் நம்ம கொண்டு வருவோம். இந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு வீடு கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஓட்டுக்கு பழைய காலத்தில் இருந்த பனைமர கட்டையை தானே வைப்போம். அந்த பனைமர கட்டையை கொண்டு போய் உங்கள் வீட்டு சுவர் நம்ம அப்படி தானே பிரிக்கிறோம். இது எங்கள் சுவர், இது உங்கள் சுவர். சுவரை கூட 2 பங்காக்கிடும்ல, அது எப்படி சுவரை 2 பங்காக்குது? நம்ம இடத்துக்குள்ள சுவர் இருந்தால் அது நம்ம சுவர்.
அவங்க இடத்துக்குள்ள இருந்து அவங்க சுவர். ஒரு மன நிம்மதிக்காக நம்ம ஆக்கியிருக்கிறோம். இப்போ நம்ம இடத்துக்குள்ளால இருக்கக்கூடிய சுவர், அந்த சுவருக்கு மேலே ஒரு ஆள் ஒரு கட்டையை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் வைக்கிறான்னு சொன்னால் நம்மள நிறைய பேர் சண்டைக்கு வரோம்ல. ஏன் எங்கள் சுவரில் தான் வைக்கணுமா, நம்மளை தாங்கி பிடிச்சி நிற்கிறோம். எது மாதிரி இருக்குன்னா, சில ஆட்கள் பழைய காலத்தில் வண்டியில் ஏறுவாங்க. இந்த காடை வண்டி, குதிரை வண்டி தானே பழைய காலத்தில். வண்டியில் ஏறுற சமயம் கையில் ஒரு 5 கிலோ பை இருக்கும். இந்த 5 கிலோ பையை வண்டியில் வைக்க மாட்டாங்க. எங்கள் வண்டியில் அவங்க வண்டிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எங்கள் வண்டியில் வைக்க மாட்டாங்க. அதுசா அந்த வண்டியில் இருக்கிற காலைக்கு கணன் கூடும். நான் கையில் வச்சோம், நம்ம கையில் வச்ச உடனே வண்டிக்கு கணன் கூடாமல் இருக்கும். நான் அதை கையில் வச்சுருவேன் என்பதை போல அந்த கட்டை நீ ஏன் மரத்தில் வைக்கக்கூடாது. நீ ஒரு பில்லர் உயர்த்து, அந்த பில்லரில் தான் அவன் கட்டை வைக்கணும். ஏன் சுவரில் வைக்கக்கூடாது? உன் சுவரில் வச்சு அவனுக்கு கணக்குதான். கணக்குது இல்லை, என் நெஞ்சமெல்லாம் பொடியுதுங்கிறான். எனக்கு மூத்தே வந்துடும் போல தெரியுது. உங்க வீட்டு கட்டைய எங்க வீட்டில் இது கட்டை என்று இன்று பார்க்க வேண்டாம். இன்றைக்கு காங்கிரீட்டினுடைய ஒரு சின்ன ஒரு தொடர்பை நம்ம வீட்டு சுவரோட ஜாயின் பண்ணக்கூடாது. பழைய காலத்துல அப்படித்தானே கட்டணும். பழைய காலத்தில் கட்டணும் நீ நல்லா இருந்தா, இப்ப நீ நல்லா இல்லை வைக்கக்கூடாது. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபலா யம்னஹு, அதை நீங்கள் தடுக்காதீர்கள், கட்ட வைங்க. அவங்க ஒரு மாதிரியா இப்படி என்னடா செய்யலாம், என்னங்க வீடு கட்டிக்கு நிற்கிறீங்களா, கட்ட வைக்கணுமா, கம்பி வைக்கணுமா, உங்க வீட்டினுடைய காங்கிரீட்டினுடைய கடைசி துண்டு நம்ம சுவரோட ஒன்று சேர்ந்து இருந்தா ஒரு தாக்குமான ஒரு பிடியாக இருக்குமே, வைங்க. நம்ம எல்லாம் எதை கொண்டு போகிறோம் என்று சொல்லுங்கள். பக்கத்து வீட்டுக்காரனோடு அப்படி ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சில சமயங்கள்ல என்ன நடக்கும், நம்ம ஊரில் பரவாயில்லை, ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக அடக்கம் பண்ணுறீங்க. அப்படித்தானே, எங்கள் குடும்பத்துக்கு இங்கே, அவங்க குடும்பத்துக்கு அங்கே, அப்படின்னு குடும்பமாக தனித்தனியாக அடக்கம் பண்ணுறீங்க. சில சமயம் அதில் அந்த குடும்பத்தில் நெருங்கின குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் சண்டை வீட்டுக்காரனா இருப்பான். ஃபர்ஸ்ட் நாள் அவர் மூத்தா இருப்பார், 2வது நாள் இவர் மூத்தா இருப்பார். 2 பேரும் கபூர்ல பக்கத்து வீட்டுக்காரன். அங்கேயே போய் சண்டை போட்டு கிடக்கவா, ஏய் இது ஏன் இடம், அங்கேருந்து நீங்க வரக்கூடாது. இங்க போட்ட சண்டை சில சமயங்களில் அங்கே கூட வரலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சில சமயம் அவருடைய கபரு சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய கபரு நரகமாக இருக்கிற பொழுது நாம நினைப்போம், அந்த கபரிலிருந்து கொஞ்சம் லேசா அந்த தென்றல் காட்டு எனக்கு கொஞ்சம் வீசிராதா என்று வேதனைப்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லைஸல் முஃமின், முஃமின்னா யாரு, ஈமான் கொண்டவன். ஈமான் என்ன நமக்கு தெரியும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில், நமக்கு தெரியும், இதானே ஈமான். ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், லைஸல் முஃமின், பரிபூர்ணமான முஃமினாக முடியாது. மன் பாத்த, ஒருவன் படுத்து உறங்குறான், பக்கத்து வீட்டுக்காரன் பசியில உறங்குறான். மன் பாத்த ஷுபானு ஜாரிஹி, இவன் நிம்மதியா உறங்குறான், இவன் நல்லா சாப்பிட்டு தூங்குறான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் துடிக்கிறான் என்றால் அவன் உண்மையான முஃமின் அல்ல என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, நாம தனிமையா வாழக்கூடியவர்கள் அல்ல. இந்த காக்கா பத்தியெல்லாம், காக்காவுக்கு பல தன்மைகள் சொல்லுவாங்களே. காக்கா என்பது கூடி உண்ணும், காணாமல் புணரும், காலை எழும், அதுக்கு தனித்தன்மைகள். காக்கா சப்தம், சுபுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டா காக்கா சப்தம் கேட்குது, சுபுக்கு தூங்கிட்டோமா என்று பதறுகிறோம். காலையில் எழுத்து தமிழ்ல சொல்ல காணாமல் புணரும். சிட்டுக்குருவியெல்லாம் சேருது நம்ம பார்ப்போம். காக்கா எங்கேயாவது பார்த்துருக்கலாம்? இல்லை. அது ஒரு அபூர்வமான விலங்கு, ஒரு பறவை. காணாமல் புணரும், கூடி உண்ணும். இதுக்கு ஒன்று கிடைச்சதுன்னா காக்கான் சத்தம் போட்டு தன் இனத்தை அழைத்து வருத்தி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அதனால் காக்கா என்று சொல்லக்கூடிய நமக்கிடையில் காக்காவும் தம்பியும் நாம் அப்படி வாழ்பவர்களாக இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்களாக குடும்ப உறவுள்ளவர்களாக வாழ்ந்துவிட்டு நம்மகிட்ட சில சமயங்களில் சில கட்டங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திருமண சமயத்தில் கூட பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவுக்காரராக இருந்தும் கூட அவன் என் கல்யாணத்துக்கு வரக்கூடாது, என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரக்கூடாது, என் பிள்ளை கல்யாணத்தில் அவ வரக்கூடாது, என் பிள்ளை கல்யாண பெண்ணா இருக்கிற அவ பார்க்கக்கூடாது என்றெல்லாம் வைராக்கியம் பேசுகிற அல்லாஹ் பாதுகாப்பானாக. வைராக்கியம் பேசுகிற சமூகமாக இந்த சமூகம் ஏன் மாறியது? யார்? சில சமயங்களில் கல்யாணத்தில் இப்படி வைராக்கியம் பேசியிருப்போம், ஒரு வருஷத்துக்குள்ள அந்த சண்டை தீர்ந்திருக்கும். இப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிள்ளை தான், அந்த ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு நீ என்னையும் கூப்பிடல, நானாவது வந்திருக்கணும், நானும் வரல, என்னை நீயும் கூப்பிடல, இனி ஒரு கல்யாணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற வார்த்தைகளை பேசுபவர்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அருமையானவர்களே, இது நமக்கு தேவையா? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள சஹாபாக்களில் ஒருவர் முஹம்மது இப்னு அப்துஸ்ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முஹம்மது இப்னு அப்துஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர்கள் தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி சொல்வார்கள். வஜாருஹு இப்னு ஆஸ். அவர்கள் ஒரு செய்தியை, முஹம்மது இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அபூ ஜஹ்முல் அதவி என்று ஒரு சஹாபி. வஜாருஹு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அராத அபூ ஜஹ்முல் அதவி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஜஹ்முல் அதவி ரலியல்லாஹு அன்ஹு அய்யபிஅ தாரஹு. அவங்க வீட்டை விற்கலாம்னு விருப்பப்படுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொந்த வீட்டை நமக்கு தருவானா? நம்முடைய திருமணம் முடிக்க தயாராக இருக்கிற பெண் மக்களுக்கு அல்லாஹ் வீடுகளை கட்டி கொடுக்கிற நல்ல பாக்கியத்தை தருவானா? இது பாரம்பரியமாக நாம் செய்திக்குவார். நம்ம பிள்ளைக்கு ஒரு வீடு நாம கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம். எத்தனையோ பெற்றோர்கள் 4 பொம்பளை பிள்ளையாள் சார், 4 பிள்ளைகளுக்கு வீடு கட்டிட்டாங்க சார், சந்தோஷம் என்று எத்தனையோ பேர்கள் சந்தோஷத்தை பகிர்வதை நாம் பார்க்கிறோம். 5 பொம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு கூட வீடு கட்ட முடியுமா என்று கவலைப்பட்டோம். 5 பிள்ளைக்கும் நல்ல வீடை கட்டி 5 பிள்ளைகளுக்கும் பேரம் பேத்தியோட சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று எத்தனையோ பேர்கள் சந்தோஷத்தை பகிர்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மக்களுக்கு உரிய நேரங்களில் திருமணம் முடித்து கொடுத்து பேரன் பேத்திகளோடு சந்தோஷமாக வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அபூ ஜஹ்முல் அதவி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டை விற்கலாம்னு நினைக்கிறார். வீடு சில சமயம் நல்லவங்க வாழ்ந்த வீடாக இருந்தால் மக்கள் போட்டி போட்டு வாங்குவாங்க. இது யார் வீடு தெரியுமா? இன்னும் ஆலிம்சாவுடைய வீடு, இன்னும் கொடைவள்ளலுடைய வீடு. அவங்க வேற எங்கேயோ வீடு கட்டி போகிறாங்களாம், கொஞ்சம் விரிவான வீடு, பெரிய வீடு கட்டி போகிறாங்களாம். இந்த வீடு நமக்கு தேவை இல்லாட்டா கூட பரவாயில்லை, இது ஒரு பறக்கத்துக்கு இருந்துட்டு போட்டு நம்ம ஒரு நாள் ஒரு சந்தோஷத்துக்கு இங்கே வந்து வாழ்ந்துட்டு போகலாம் என்று நல்லவர்கள் வாழ்ந்த இடத்தை போட்டி போட்டு வாங்குவார்கள். அபூ ஜஹ்முல் அதவி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வீட்டை ஃபதஸாயதன் நாசு பிஸ்ஸமனி, எல்லாரும் போட்டி போட்டு அன்றைக்கு 1 லட்சம் திர்ஹம் ஆக்கிட்டாங்க வீட்டு விலையை. அவ்வளோக்கெல்லாம் போகாது அந்த வீடு. அந்த வீட்டு அவ்வளோ விலை இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட அப்படி ஒரு பழக்கம் புதுசாக நமது ஊர்லேயும் வந்திருக்கு, எல்லா ஊர்லேயும் வந்திருக்கு. நமக்கு தெரியும் எத்தனையோ கடைகளை நாம் இழந்து விட்டோம். முக்கியமான இடங்களில், முக்கியமான ஊர்களில் நமக்கு சொந்தமான கடைகள் எத்தனையோ இழந்து விட்டோம். ஒரு காலகட்டம் இருந்தது, சென்னையிலெல்லாம் பார்த்தோம்னா இதிலிருந்து அது வரைக்கும் சுட்டி காட்டுவாங்க. ஆல்சா இங்கிருந்து பாருங்க, அங்கே தெரியுது, அங்கன்னு ஒரு 10-50 கடைக்கு பின்னால் அவ்வளோ காயப்படுத்த கடை. இன்றைக்கு அது இல்லையே. இன்றைக்கு நமக்கு தெரியும் யார் நம்மகிட்ட இருந்து நம்ம இடத்தை, நம்ம மக்கள் 1 லட்சம் 10 லட்சம்னு விலை சொன்னா அதுக்கு 15 லட்சம் தந்து வாங்கி நாளைக்கு நமக்கு இடையூறாக மாறுகிறவர்கள் நம்முடைய இடங்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். நாமும் பணத்துக்காக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாராக, பணத்துக்காக நம்முடைய எதிரிகளிடத்தில் நம் இடங்களை கொடுக்கிறோம். இது நம்ம எல்லா ஊர்லேயும் வருது.
எங்க ஊர்ல எல்லாம் ரோட்டு சைடுல முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அங்க ஓரஞ்சாரமா யாரும் எங்கேயும் போயிருந்துட்டு போங்க. அப்படி ஒரு பண்பாடு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. நம்ம இடத்த விலை கொடுத்து விற்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஒரு 50 லட்சம் சொன்னா உண்மையிலே ஒரு 50 லட்சம் நல்ல நியாயமான விலை என்று இருந்தால் நம்முடைய எதிரியாக இருப்பவன் 75 தாரைகிறான். நம்ம ஆட்களுக்கு அதனுடைய கொடுமை தெரியவில்லை, அவனுக்கு கொண்டு போய் விற்கிறார்கள். இதனால் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும். அவன் இப்ப வீடு கட்ட மாட்டான், கடையை கட்டுறான். நாளை ஒரு காலம் வரும், நம்முடைய நிம்மதிகள் பறிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பானாக. எங்க ஊரை பொறுத்த வரைக்கெல்லாம் திருவனந்தபுரம் தான் எங்க ஊரினுடைய பெரும் பெரும் வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக இருந்தது. சாலை பஜார் என்று சொல்வார்கள். அந்த சாலை பஜார்லாம் திருவிதாங்கோட்டுக்குன்னே ஒரு நீள பஜார்கள் சொந்தமாயிருக்கும். ஒன்றுமே நம்முடைய சமூகம் ஒருவருக்கொருவர் விரோதத்தை காட்டியதன் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை நம்பாத காரணத்தால் முன்னாடிலாம் அப்படி இல்லையே. நம்ம தங்கச்சி 10,000 5,000 அந்த காலத்துல 10,000 அன்றைக்குள்ள 10,000 பெரிய விஷயம் இல்ல. இப்பதானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளுடைய வாழ்வில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாராக. தங்க விலை ஏற்றத்தை பார்க்கிற பொழுது ஏழை மக்கள் எப்படி திருமணம் நடத்துவார்கள் என்ற வேதனை இருக்கிறது. 1 லட்சத்தை தாண்டி ஒரு பவுன் நகை வாங்கணும்னா 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது என்கிற பொழுது ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு 10 பவுன் நகையிட்டு ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிப்பது என்பது இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமையாக மாறி இருக்கிற காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ இவங்க அபூ ஜஹீமுல் அதவி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டை எல்லாரும் போட்டு இதை 1 லட்சம் திர்ஹம் ஆக்கிட்டாங்க. அன்றைக்கு 1 லட்சம் ஒரு எத்தனை கோடி நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருப்பவர்கள் சஅத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் திர்ஹம் நீங்க தருகிறீர்கள். ஆனால் என்னுடைய வீட்டை விற்க வேண்டும் என்றால் முதலில் நான் அனுமதி கேட்க வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரராகிய சஅத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஒரு பரக்கத்தை நமக்கு உண்டா? மக்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இது 1 லட்சம் கிடைக்காத காசுங்க, எல்லாம் நம்ம முஸ்லிம் தானே, சஹாபாக்கள் தானே, நீங்க ஏன் சஅத் இப்னு ஆஸ் போய் கேட்கணும்? சஅத் இப்னு ஆஸ் அவர்கள் இவ்வளவு பணம் வந்து வாங்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இல்லையே. சூழல் இருக்கிறோ இல்லையோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் முன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சஅத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு விலை பேசுறாங்க, யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்க 1 லட்சம் திர்ஹம் வரைக்கும் அதுக்கு விலை பேசிட்டாங்க. சஅத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார்களாம், நான் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்குகிறேன். எல்லோரும் என்ன விலை நிர்ணயித்தார்களோ அதிகப்படியான விலை, அன்றைக்கு 1 லட்சம் திர்ஹம் என்று நிர்ணயித்தார்கள் அல்லவா, அந்த தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன். அருமையானவர்களே, நம்ம கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய ஊரினுடைய நடவடிக்கை. நம்ம இடத்தை விற்கணும்னா முதல்ல பக்கத்து வீட்டுக்கார சாட்சி, பெருமா அல்லது நம்முடைய காக்கா தம்பிமார்கள் அவர்களிடத்தில் கேட்டு, எனக்கு வேண்டாம், நான் இப்போ வாங்க மாதிரி இல்லை, பிள்ளைகளெல்லாம் இப்போ இந்த நெருக்கடியான வீடை விரும்பல, அவங்கெல்லாம் எங்கேயோ விசாலமான வீட்டுக்கு போகிறாங்க என்று சொன்னால்தான் அடுத்தவர்களுக்கு விற்க வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வாரிசு உரிமையை போல ஒரு உயர்ந்த உரிமையை தந்திருப்பதை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, முஹம்மது இப்னு அப்துஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்துக்கு வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், என் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியும். அந்த காலத்தில் இப்படி இருக்குதா அப்படின்லாம் ஆதாரம் பிடிக்காது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பித்தா, பரவாயில்ல ஆன்சா, அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்களா, இப்போ நம்ம இருக்கிறதுல தப்பெல்லாம் இல்லையே, இது வேண்டாம். அப்படி இருந்தவர்கள் மாறினார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வராங்க. யார் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல, யார் ரசூலுல்லாஹ்,
எதை எடுத்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான், எனக்கு வேதனையை கொடுக்கிறான். கண்மணி நாயகம் சொன்னாங்க, பொறுத்துக்கிடுங்க வாப்பா, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான், பொறுத்துக்கிடுங்க. சரிவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகி இப்போ சொன்னாங்க, இஸ்பிர், பொறுத்துக்கிடுங்க வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷத்தை தருவான் என்று சொன்னார்கள். அப்போ மூன்றாவதும் அந்த நபர் வருகிறார். முஹம்மது இப்னு அப்துஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், என் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன மூணாவது தடவையும் சொன்னாங்க, பொறுத்துக்கிடுங்க. எவ்வளவு வேதனை கொடுத்திருப்பார். போயிட்டாங்க. நாலாவது தடவை வந்த உடனேயே கண்மணி நாயகன் சொன்னாங்களாம், உங்க வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு சாமானத்தை எடுத்து வெளியே போடுங்க. யாரு சொல்ல வந்தாங்களோ அவங்ககிட்ட சொல்றா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய புழக்க சாமான்கள், சமையல் சாமான்கள், படுக்க விரிப்பு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடும். வெளியே போட்டுட்டு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுடைய கொடுமை என்று சொல்லுங்கள். இப்ப நம்மளா இருந்தா யார சொல்லுதா, எங்க வீட்டு சாமான எடுத்து நான் வெளியே போடணும், அவன் தொல்லை தாங்க முடியலன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க வீட்டு சாமான எடுத்து வெளியே போடுங்கிறீங்களே, இது சரியான்னு கேட்டிருக்கோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அது உண்மையாக இருக்கும். போனா வீட்டு சாமானத்தையெல்லாம் வெளியே போட்டா வெளியே நின்றுட்டு இருக்கிறா, என்னப்பான்னு கேட்டாங்க. வாரவங்க கேட்குறாங்க, என்ன என்று கேட்டார்கள். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியலையா, வாரவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்படியே விஷயம், அல்லாஹ் அவனுக்கு லானத்தை கொடுக்கட்டுன்னு சமைக்க ஆரம்பிச்சு. 3 தடவை கண்மணி முஹம்மது முஸ்தபா, இப்போல்லாம் நம்மளாம் அப்படின்னு தாமானுக்கு வெளியே போட்டால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷம், இவரை காலி பண்ணிடலான்னு தீர்மானித்து கொடுத்து ஒரு 3-4 பேர் சபித்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கையை காலை பிடிச்சு, இனிமேல் நான் உன்னிடத்தில் தவறுதலாக உனக்கு வேதனை கொடுக்கவோ, உன் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவோ, உன்னுடைய சொத்துக்கு சேர்மானம் உண்டாக்கவோ நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் உதவி தேடினார்கள் என்று வருகிற பொழுது அருமையானவர்களே, இன்றைக்கு சிலர்கள் எல்லாம் இந்த வீட்டை விட்டு மாற முடியல அல்சா, இந்த வீட்டை விட்டா வேற வீடு வாங்கியதுக்கோ இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ எங்களுக்கு வசதி இல்லை அல்சா, ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லை தாங்க முடியல அல்சா, அவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல காரியம் நடக்க முடியவில்லை என்று விரும்புகிற வேதனைப்படுகிற இதயங்களுடைய கண்ணீர் நம்மை சுமக்காது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இவர்களெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்களே, அல்சா வேற வீடு வாங்கவும் முடியல, வேற ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டவும் முடியாது, எங்கிட்ட அதுக்குரிய வசதியெல்லாம் இன்றைக்கு இல்லை, இந்த வீட்டை விட்டு போக முடியல, அவனும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறான், தொல்லை தாங்க முடியல என்று வேதனை, உண்மையிலேயே வேதனைப்பட்டு அவர்கள் கண்ணீர் வடிப்போடு சொல்லுகிற வேதனை நம்மை சுமக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுஹிப்பல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சந்தோஷப்படுத்துவதற்கு யாராவது விருப்பப்படுகிறீர்களா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தின் மூலம் நீங்கள் சந்தோஷப்பட விரும்பினால் ஃபல்யுஹ்சின் ஜவார், உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மஹப்பத் வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலம் நான் சந்தோஷப்பட விரும்பினால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவர்கள் என்னவெல்லாம் உதவி கேட்கிறார்களோ, சில சமயம் நம்ம நல்லா இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய மருமக்கள் நல்லா இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் குடும்ப வாழ்க்கையே நடத்த முடியாமல் இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுடைய பெண் மக்களை கல்யாணம் முடித்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் நல்ல படிக்கிற மக்களாக இருப்பார்கள், நல்ல புத்தியுள்ள மக்களாக இருப்பார்கள், அவர்களை படிக்க வைக்க முடியவில்லை, பெண் மக்களை கல்யாணம் முடித்து கொடுக்க முடியவில்லை, வீடை சீர் செய்ய முடியவில்லை, நமக்கோ அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலும் பறக்க,
பிள்ளைகளுடைய வியாபாரத்திலும் பறக்கத், மருமக்களுடைய வியாபாரத்திலும் பறக்கத், செல்வ செழிப்போடு இருக்கிறோம். ஆனால் நம்ம சிலருடைய வாயிலிருந்து என்ன வருது தெரியுமா? அன்சா அல்லாஹ் என்ன நல்லா வச்சுக்கிறான், பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, மருமக்கள் நல்லா சம்பாதிச்சு என் பிள்ளைக்கு நல்லா கை நிறைய கொடுக்குறாங்க. அன்சா என் பக்கத்து வீட்டில் இருக்கிறானே அவன் நல்லா இல்லை, அவன் பிள்ளைகள் நல்லா இல்லை, அவன் மருமக்கள் நல்லா இல்லை, இன்னும் படணும் அன்சா. என்ன வார்த்தை? இன்னும் அவன் படணும் அன்சா. அவன் திரும்பி இப்படியெல்லாம் வரக்கூடாது, எந்த வந்து கையேந்தி நிற்கணும், அதை நான் பார்த்து சிரிக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கொஞ்சம் கூடுதலாக எல்லாம் சொல்லல, அவர்களை தட்டி கொடுத்து இந்த வார்த்தைகள் நமக்கு தேவையற்ற வார்த்தை. ரப்புல் ஆலமீன் நாடினால் நீர் மாற்றமாக ஆக்கி விடுவார். ஏன் நம்ம நல்லா இருக்கிறோம் என்பது ஒரு செகண்டில் அவன் நினைத்தால் மாற்ற முடியும். ஏன்பா இப்படி சொல்றீங்க கேட்டா, ஆல்சா அவ்வளோ செய்த அட்டூழியங்களை எல்லாம் சொல்லணும்னா 5 மணி நேரம் ஆல்சா. உங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை, வைக்குவாரு. அருமையானவர்களே, அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் உதவி செய்யுங்கள். படிப்புக்கு உதவியா, அவர்களுடைய திருமண உதவியா, அவர்களுக்கு வீடு கட்ட உதவியா, அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருக்கிறானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மாடியை உயர்த்தி கட்டி இருக்கிறோம், நம்ம வீட்டில் ஏசி ஓடுகிறது, அவங்க வீட்டில் ஒரு ஃபேன் கூட ஓடுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கிறார்களா? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்யுங்கள். அவர்கள் கடன் கேட்டால் கடன் கொடுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஒப்பந்தம் செய்தால் அவர்களுக்கு அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொடுங்கள். அவர்கள் நோயிட்டால், சில ஆட்களுக்கெல்லாம் அன்சா தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கேன்சரா, சந்தோஷத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாரா? அன்சா தெரியுமா உங்களுக்கு, அன்றைக்கு வந்தோம்ல உங்கள்கிட்ட ஒரு அபூஜையில் பக்கத்தில் இருக்கிறான்னு அல்லாஹ் முடிச்சுட்டான் சார். என் நீண்ட கால துவாவை அல்லாஹ் கபூலாக்கி, என்ன வாப்பா துவான்னு கேட்டா, அவன் நாசமாவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், வந்துட்டு. அருமையானவர்களே, அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் அந்த நோயில் ஒரு கிருமியை அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய உடம்புல அல்லது நாம் விரும்புகிற நம்முடைய பிள்ளைகளுடைய உடம்புல செலுத்துவதற்கு அவருக்கு எவ்வளவு நேரமா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எங்கோ பலஸ்தீனில் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க, இந்த ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போயிட்டாங்க, பள்ளியில் நின்று தொழுகிறாங்க, குடும்பங்கள்ல வீடுகளுக்கு திரும்ப வந்துட்டாங்க, ஒருவருக்கு ஒருவர் கெட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாம சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நிரந்தரமாக்கி கொடுப்பாய். நமக்கே ஒரு பயம் இருக்கு, இந்த ஷைத்தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். இப்ப இவனுக்கு கஷ்டம் வந்தது, உலக நாடெல்லாம் இவனை எதிர்க்கிறது, உலக நாட்டில் இருந்து ஓட்டுகள் அங்க சாமானத்தோட போய் இறங்கிட்டாங்க, இவனால நிற்க முடியல. எந்த ஒரு கட்டத்திற்காக இவன் ஒதுங்கி இருக்கலாம், நாளைக்கு இவன் என்ன செய்வான் என்று சொல்ல முடியாத வேதனை நாம் பார்க்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனையோ காலம் கண்ணீர் வடித்த மக்கள் 70,000 பேர், கணக்கின்படி, கணக்கில்லாமல் எவ்வளவோ 70,000 ஜனாசாக்களை இந்த குறுகிய காலகட்டத்தில் அடக்கிய அந்த சமூகம், தாய் இல்லாத பிள்ளைகள், தந்தை இல்லாத பிள்ளைகள், அவர்களை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு ஜுரம் வந்தா, ஒருத்தருக்கு கேன்சர், அல்லாஹ் பாதுகாப்பானாக, கேன்சர் வந்தா, ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகள் டயாலிசிஸ் செய்தால் சந்தோஷப்படுகிற சமூகமாக நாம் மாற வேண்டாம். அது நமக்கு நல்லதல்ல, அது நமக்கு நல்லதல்ல. அல்லாஹ் சில சமயங்களில் கொஞ்சம் நீட்டி பிடிப்போம், கொஞ்சம் நீட்டி பிடிப்போம். 10 வருஷம் நம்மளை சந்தோஷம் மாதிரி காட்டிடலாம், அதற்கு பின்னால் ஏற்படுகிற வேதனை கடுமையாக இருக்கும். நீங்கள் அவர்களை நோயிட்டால் அவர்களை போய் பாருங்கள், அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். அவர்கள் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு ஏதாவது முசீபத் ஏற்பட்டால் அந்த முசீபத்தை நீக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, கொஞ்சம் நினைக்க வேண்டும். இன்னொன்று, கண்மணி நாயகம் ஒரு பரந்து விரிந்த சிந்தனையோடு சொன்ன வார்த்தை, சினா என்பது கொடுமை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா, நம்முடைய இளம் மக்களை பாதுகாப்பானா,
எல்லாரும் துஆ செய்ய வேண்டிய காலம். ஆண் பெண் மக்களிடத்தில் இன்று சினா என்பது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்ட காலம். நம்ம ஊரில் எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நம்ம பொம்பளை பிள்ளைகளை நம்ம வெளியில் கொடுக்கிறது இல்லை, அப்படித்தானே வச்சுருக்கோம். நமக்குள்ளே அது ஒரு கட்டுப்பாடு. நம்முடைய ஆண் மக்களுக்கு முடிந்த மட்டும் நம்ம குடும்பத்திலிருந்தே பெண் எடுக்கிறோம். ஏன் பெண்ணை பற்றி தெரியும். ஒரு கட்டுப்பாட்டுக்காக முன்னோர்கள் வைத்தது. அதுவெல்லாம் இன்று உடைந்து விடுமோ என்ற பயம். நம்முடைய பெண் மக்களோ ஆண் மக்களோ இன்றைக்கு நாம் பறந்து விரிந்த படிப்பிற்காக அனுப்புகிறோம். ஹாஸ்டல்களில் தங்கி படிக்கிறார்கள், வெளிநாடுகளில் சென்று படிக்கிறார்கள், வெளி ஊர்களில் சென்று படிக்கிறார்கள். அவர்களுடைய படிக்க வேண்டாம் சொல்லவும் நான் இல்லை. நம்ம பிள்ளைகள் இருந்து நல்ல எம்பிபிஎஸ் நமக்கு வேணும், நல்ல டிஜிஓக்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒருவன் நான். நம்ம பெண் மக்கள்ல நல்ல டிஜிஓ வந்தால் அல்லாஹ் நல்ல மக்களை, நல்ல மருத்துவர்களை தருவானாக. நல்ல எம்எஸோட டிஜிஓ சேர்ந்து வந்தால் நம்முடைய ஆபரேஷனில் குறைவதற்கு வாய்ப்பாக அது இருக்குமே. அது மட்டுமல்ல, நம்முடைய டிஜிஓவாக இருந்தால் அந்த குழந்தைய கையில எடுக்கிற பொழுது பிஸ்மி சொல்லி எடுப்பாளே, அல்லாஹ் என்று சொல்லி எடுப்பாளே. அது வேண்டும் என்று சொல்பவன் நான் வேண்டாம் என்று சொல்பவன் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய காலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், ஒருத்தன் யூரின் போயிட்டு சுத்தம் செய்துட்டு வார மாதிரி சினா செய்வான். ஒருத்தருக்கு யூரின் போகணும், அவசரமா யூரின் போகணும். என்ன செய்யலாம்? அதுக்குள்ள வசதி வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ டக்குன்னு போகிறான், போயிருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்ணி வசதி வேணும், அவ்வளோதானே. ஒரு மறைவு வேணும், மறைவும் தண்ணி வசதி நமக்கு கிடைச்சிட்டுனா நம்ம போய் யூரின் முடிச்சுட்டு வரோம். இதே கட்டம் ஏற்படும் ஒரு காலகட்டத்தில் ஜினா செய்வதை இப்படி செய்வார்கள். அந்த காலத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த காலமாக தான் இருக்குமோ என்று பயப்படுகிற ஒரு கொடுமையான காலகட்டம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஐயுத்தம்பி அகலம் என்று கேட்டார்கள். பாவத்திலேயே கடுமையான பாவம் எது கேட்டார்? நம்ம கடுமையான பாவம் என்ன? ஷிர்க், தாய் தந்தையர்களை வேதனைப்படுத்துவது, ஜினா செய்வது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா இடத்துலையும் ஜினானுள்ள வார்த்தை வார சமயமே நம்ம டக்குனு கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்தானங்களையும் குடும்ப பாரம்பரியத்தையும் அந்த பலாய் முசீபத்தை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டார்கள். கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டார்கள். கேட்ட பொழுது சொன்னார்கள், பாவத்தை கடுமையான பாவம் எது என்றால் அத்தஸ்னிய ஹலீலத ஜாரிக, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண் மக்களோடு செய்கிற சினா என்றார். ஏன் இவ்வளவு இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் இந்த வார்த்தை? இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் திருடுவது என்று சொன்னார்கள். ஏன்? நம்ம எங்கேயாவது வீட்டை விட்டு நம்ம ஒரு சென்னை போகிறோம், என்ன செய்வோம்? வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் தான் போகிறோம். அது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் உள்ள ஒரு பழக்கம். ஏன்? திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு பொருள் நமக்கு நிர்பந்தமாக தேவைப்பட்டுனா, அம்மா வீட்டை துறையா, இந்த ரூமுக்கு போங்க, இன்னும் பீரோல் இருக்குது, அதுக்கு கீழே இன்னும் இடத்துல இன்னும் பொருள் வச்சிருக்கிறேன், அதை எடுத்து ஒன்று கூரியரில் அனுப்பியிருங்க, எனக்கு அவசரமாக தேவைப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் சாவி கொடுத்து விட்டு போகிறவர்கள் பெரும்பாலான மக்கள், முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்கள். சென்னைக்கெல்லாம் போனால் சில சமயங்களில் இந்து சகோதரர்களாக நம்மகிட்ட சாவி எடுத்துருப்பாங்க. அப்படி தந்து கொண்டு போகிற உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி இடத்தில் தவறாக நடப்பது பாவங்களின் கொடுமை என்றார்கள். ஏன் இதையெல்லாம் சொல்லணும்? இன்றைக்கு சர்வசாதாரணம். பக்கத்து வீட்டுக்காரனுடைய, அல்லாஹ் பாதுகாப்பானாக, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஆண் வெளிநாட்டில் நிற்கிறான், இவன் உள்நாட்டில் நிற்கிறான், அந்த தவறுகள் அரங்கேறுகிறது. யாருக்கும் தெரியாமல் அந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக.
பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டுனா இந்த பக்கம் இருக்கு, பக்கத்து வீடு அந்த பக்கம் இருக்கு, முன்னால இருக்கு. சில சமயங்கள்ல எல்லாம் நம்ம சந்துக்குள்ள போனா ஒரு நடு வீட்டுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அந்த பக்கம் வீடு இருக்கும், இந்த பக்கம் வீடு இருக்கும், முன்னால வீடு இருக்கும், முன்னால பக்கத்துல வீடு இருக்கும். யார் பக்கத்து வீடு என்று கேட்கிறார். உங்களுடைய முன்வா